ஏமா ஆபிரகாம்னு ஒருத்தன் தான் தெரியுமாம்மா, அந்தபடி பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான ஆபிரகாம். நீ எப்பயா குழந்தை பாக்கியத்தை கொடுப்ப? எனக்கு வயசாயிச்ச, நான் சாக போறேன்னு நீ சொல்ற அளவுக்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன், நான் பொறுமையோடலாம் இருக்க மாட்டேன். எனக்கு கால் வைக்கிற தேசத்தை நீ சொந்தமாக்கி கொடுத்த, ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுது முதல் எனக்கு லட்சக்கணக்கான காரியத்தை நீ நிறைவேற்றினேன். எனக்கு ஆட்கள் உதவியை, வேலை ஆட்களை, ஆயிரக்கணக்கான ஆட்களை நீ கொடுத்திருக்கிறீர். நான் செல்வ சீமானாய் இருக்கிறேன். ஆனால் இவ எல்லாத்துக்கும் ஒரு குழந்தை இல்லை, வாரிசு இல்லையே, நான் எப்படி ஐயா பொறுமையா இருப்பேன்னு நம்ம கேட்டிருப்போம். அவன் அழகான வார்த்தை, பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் சொல்லப்பட்டதை கடைபிடித்தான். என் அருமை தேவ பிள்ளைகளே, அவனுடைய ஃபேமிலி ஒரு இந்து வைராக்கியம் உள்ள ஒரு ஃபேமிலி, தேராகு குடும்பம். இந்த குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த ஆபிரகாம். சிலை செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் அவங்க ஃபேமிலி. அதுல இருந்து 75வது வயதுல ஆண்டவர் அழைக்கிறார் அவனை. எத்தனை வயசுமா? 75 வயதுல அவன் குடும்பத்திலிருந்து ஒரு இந்து வைராக்கியம் உள்ள விக்கிர ஆராதனையிலிருந்து அவன் அழைக்கிறார் ஆண்டவர். அவனுக்கு அவன் குடும்பத்தில் இருக்கின்ற போது திருமணம் செய்யப்பட்டார்கள். சாராய் என்ற சாராலை. என் அருமை தேவப்பிள்ளைகளே, அவன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியம் என்ன என்றால், வாரிசு இல்லாமல் இருந்தது. அவள் கர்ப்பப்பையை அடைக்கப்பட்டு இருந்தது. அந்த தருணத்தில் அவன் துக்கமாகவும் வேதனையோடு அவன் இருக்கின்ற பட்சத்திலே ஆண்டவர் அழைத்தார். கால் வைக்கிற தேசம் சொந்தம், வானத்தை பூமியை காட்டினார், மணலை காட்டினார். இவைகள் எல்லாம் எண்ணி பார்க்க முடியும் என்றால் எண்ணிப்பார். நட்சத்திரங்களை காட்டினார். இப்படிதான் உன்னுடைய சந்ததிகளை நான் பெருக்கவன் என்று வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஆனால் இவனுக்கு கொஞ்சம், அந்த சாராளுக்கு பிள்ளை பாக்கி கொஞ்சம் தள்ளி போனதுனாலே ஆகாரை அவன் ஏற்றுக்கொண்டான். 86 வயதுல இஸ்மவேல் பிறக்கிறான். எத்தனை வயதுல? 75 வயதுல ரட்சிக்கப்படுறார். 86 வயதுல ஆகாருக்கு ஒரு அருமையான பிள்ளை பிறக்கிறது. அவன்தான் இஸ்மவேல். இங்க 99 வயது வரை என் அருமை தேவ பிள்ளை காத்திருந்தான். நீ காத்திருப்பியா? நீ காத்திருப்பியா? இருப்போம். ஆனா நம்மளால இருக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிடும். ஆமா, எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் என் அருமையான தேவ பிள்ளைகளே, உன் விசுவாசத்தை புதைத்து விடாதே, உன் விசுவாசத்தை தொலைத்து விடாதே. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது. என் வாழ்க்கையில மாறுதல் வர வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டவர். முதலில் இவன் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் 99 வயதுல முதலில் ஒரு மாறுதல் வர வேண்டும் என்று சொன்னால் இவன் பெயரை மாற்றுகிறார். ஆபிராம் என்னப்பட்ட பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். சாராய் என்ற பெயரை சாரால் என்று மாற்றுகிறார். இப்பதான் 99வது வயதுல மாற்றுகிறார். 100 வயது அடைகின்ற போது ஒரு அருமையான குழந்தையை ஈன்றெடுக்கிறார். அவன்தான் ஈசாக்கு. என் அருமை தேவ பிள்ளைகளே, அவன் வாக்கு தத்தம் சொல்லப்பட்டதை பொறுமையோடு காத்திருந்தான். ஆண்டவர் கூட ஒன்று முன்குறித்து சொன்னாருமா, தேவ செயலும் சமயமும் நேரிட வேண்டும், காத்திரு. உன் வாழ்க்கையில ஒரு காரியத்தை நீ நினைச்சிட்டியா, உடனே எடுக்கிறதுக்கு நம்ம ஆண்டவரா, உடனே நடத்துறதுக்கு நம்ம தேவ தூதர்களா? கொஞ்சம் யோசித்து பாருமா. ஆண்டவர் ஏன் நம்முடைய காரியங்கள், நம்ம பிரச்சனைகள், நம்ம உபத்திரவத்தை விட்டு பார்க்கிறார் என்று சொன்னா, நீ அதில் எப்படி எதிர்நீச்சல் அடிக்கிறாய் என்பதுதான்.